என்னென்னைக்கெல்லாம் எக்ஸாம் நடத்தணுங்கிறது. லாஸ்ட் டைம் வந்து பெரிய சேலஞ்சாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன் நடத்துனது தான். அத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது அதுக்கு வந்து அவங்களுக்கான டைம், ஹால் அலாட்மெண்ட்டு, அதுக்குன்னு அது கம்ப்யூட்டர் மோட் எக்ஸாம், சிபிடி எக்ஸாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி கொடுக்கணும், எத்தனை சிஸ்டம் கொடுக்கணும், அதை எப்படி அக்சஸ் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் இப்போ சேலஞ்சிங்காக இருக்குது. இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு இப்போதைக்கு வந்து இதை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆசிரியர் தேர்வு என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத வெகுருவில் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் கப்புங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் ரெகுலராக இது மாதிரி வீடியோ போட முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கு ஆன்லைனில் ஃப்ரீ மெட்டீரியல் அதை அப்ளிகேஷன் மூலமாகவே நம்ம கொடுக்குறோம். அப்ளிகேஷன் வந்து இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ வீடியோவில் சொல்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. இது மாதிரி ரெகுலராக இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் இது கீழே நான் லிங்க்கில் போடுறேன். அதையும் பாருங்கள். மறக்காமல் இது சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா